இறுதியாக மம்லுக் என்று சொல்லப்படுகின்ற எகிப்திய மம்லுக் தளபதி சைஃபுதீன் குதுஸ் அவருடைய தலைமையில மீண்டும் மங்கோலியர்களை எடுத்து போராடுறாங்க. போராடி ஐன் ஜாலூத் என்ற இடம் இருக்கு. அந்த போருக்கு பேர் ஐன் ஜாலூத் என்று சொல்லுவார்கள். அந்த ஐன் ஜாலூத் எங்க இருக்கிறது என்றால் இந்திய பாலஸ்தீன பகுதியில் இருக்கின்ற ஒரு இடம். அந்த ஐன் ஜாலூத் என்ற இடத்துல அந்த செஞ்சிஸ்கானுடைய வழித்தோன்றலா இருந்த ஹுலுக் கானுடைய தலைமையில மங்கோலியர்களை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். வெற்றி கொண்ட ஆண்டு 658 ஹிஜ்ரி, 1260 கிபி. வெற்றி நடந்த நாள் ரமலான் 25. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரமலான் 25 என்றால் நம்ம என்ன நினைப்போம்? இது ஒற்றைப்படை இரவு இல்லையா? தராவீஹ், லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து நாம பள்ளியிலே முடங்கி இருப்போம். கொஞ்சம் அந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு முஸ்லிம் உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கார். கலீஃபா கொலை செய்யப்படுறார், வீழ்ந்து விடுகிறார். மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அறிவு உலகத்துக்கு இன்று வரைக்கும் அப்பாசிய கலீஃபாக்கள் தான் முன்னுதாரணம் சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியே கலைக்கப்படுகிறது. மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள், நூலகங்கள் எரிக்கப்படுகிறது, கல்வி நிலையங்கள் அழிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை முஸ்லிம் உலகம் இதுவரைக்கும் சந்திச்சதே இல்லை. ஆனால் வீழ்ந்து விடவில்லை, மீண்டெழுந்தார்கள், போரிட்டார்கள், அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்கள். வெற்றி கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, அந்த ஹுலுக் கானுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைய முகலாயர்களுடைய பரம்பரையினுடைய மூதாதையர்கள் இவர்கள் தான். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வுக்கான தொடக்கம் நடந்தது அந்த வெற்றி. ஐன் ஜாலூத் போர் என்று சொல்வார்கள். அந்த போர் நடந்ததும் ரமலானில், வெற்றி கிடைத்ததும் ரமலான். அன்பானவர்களே, இன்றைய நம்மளுடைய நிலைமை என்ன? மறுபடியும் சொல்லுகின்றேன், ரமலான் மாதத்தை நாம் பசியோடு கழிக்கின்றோம், கரெக்ட். ஆனால் சோம்பலோடு கழிக்கிறோமா இல்லையா? சுறுசுறுப்போடு இருக்கிறோமா இல்லையா? இந்த ரெண்டு தான் கேள்வி. சோம்பலா சுறுசுறுப்பா என்றால் அதிகமான மக்கள் சோம்பலா தான் இருக்கின்றார். கிடைக்கிற நேரம் தூங்கிடுறாங்க. பணிகள் குறைக்கப்படுகிறது. அரபு நாடுகளில், முஸ்லிம் நாடுகளில் பணி நேரம் குறைக்கப்படுகிறது. லேட்டா வந்தா சீக்கிரமா போயிடலாம். இந்த மாதிரியான சூழல் ஏன் ஏற்படுத்தப்படுகிறது என்றால், இது பசியோடு இருக்கிறது, தாயத்தோடு இருக்கிறது என்ற ஒரு காரணத்தை சொல்லிவிடும். உண்மையில் அதுதானா? நோன்புடைய இலக்குகளை பத்தி நாம் பேசுகிறோம் இல்லையா? அந்த இலக்கை அச்சீவ் பண்றதற்கு இதுதான் காரணமா? இப்படி இருந்தாதான் நடக்குமா என்றால் இல்லை. வரலாறு வேறு மாதிரி சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்று நாம் பத்ரை நினைத்து பார்க்கின்றோம், ஆனால் ரமலானில் அது நடந்தது என்பதை மறந்து விடுகிறோம். இன்று தாரிக் பின் ஜியாதுகள் தேவைப்படுகின்றார்கள் ஐரோப்பாவுக்கு, ஆனால் தாரிக் பின் ஜியாத் அந்த ரமலானிலா வெற்றியை பெற்றார் என்பதை மறந்து விடுகின்றோம். இன்று சுல்தான் சலாவுதீன் அய்யூபிகள் தேவைப்படுகின்றார்கள் ஜெருசலத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆனால் அந்த வெற்றியை ரமலானில் தான் அவர்கள் பெற்றார்கள், போரிட்டார்கள் என்பதை மறந்து விடுகின்றோம். இன்று சைஃபுதீன் குதுஸ்கள் தேவைப்படுகிறார்கள் இன்று அரபுலகத்தை மீண்டும் அறிவுலகத்துக்கு மாற்றுவதற்கு. ஆனால் அந்த வெற்றியையும் அழிச்சாட்டியம் செய்த அந்த மங்கோலியர்களை வெற்றி கொண்ட அந்த வெற்றி திருநாளும் ரமலானில் தான் நடந்தது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். ஆக ரமலான் மாதம் என்பது சோம்பி இருப்பதற்கான மாதம் அல்ல, சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய மாதம், நல்லறங்களை அதிகமாக செய்யப்பட வேண்டிய ஒரு நாள், ஒரு மாதம்.